மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு வழியா எல்லாருமே எதிர்பார்த்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் முடிவடைஞ்சிருச்சு. ஆமாங்க, இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை குறைக்கிறோன்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிட்டார். இது எப்படி நிகழ்ந்தது? வாங்க வீடியோக்குள்ள டீப்பா போயிடலாம். ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை ட்ரம்ப் தடாலடியா 50% உயர்த்தினார். அது மட்டும் இல்லை, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத உடனடியாக நிறுத்தலைன்னா அதுக்கு பெனால்ட்டியா இன்னொரு 50% அப்படின்னு சொல்லி தடாலடியா 2 வரியை போட்டார். அதன் பிறகு அந்த 50% வரியை 25% வரியாக குறைச்சிக்கிட்டு இருந்தார். இப்படி இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத இந்தியாவை நிறுத்த வைக்க முடியும் அப்படின்னு நம்பினார் ட்ரம்ப். ஆனால் ட்ரம்ப் போட்ட அழுத்தத்தை அவருக்கே ஒரு பூமராங் மாதிரி திருப்பி விட்டு இந்தியா தனக்கான வரியை குறைச்சிருச்சு. எப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு தன்னோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் இந்த ட்வீட்டை ட்ரம்ப் போட்டிருக்கார். என்ன அப்படின்னா, நானும் பிரதமர் மோடியும் பேசினோம். அவர் என்னோட நெருங்கிய நண்பர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளுமை. நாங்கள் 2 பேரும் பேசி அமெரிக்கா இந்தியாவுக்கான ஒரு ட்ரேட் டீலை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அதன்படி நாங்கள் இந்தியாவுக்கான அந்த 25% இறக்குமதி வரியை 18% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார். இதை சும்மா மட்டும் போடலை அவர். அதுக்கு ஒரு 4-5 கண்டிஷனை போட்டிருக்கார். என்னென்ன கண்டிஷன்லாம் போட்டிருக்கார் அப்படின்னா, இந்த 18% வரியை குறைக்கிறதுக்காக சில நிபந்தனைகளை இந்தியா ஏற்றுக்குச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, அமெரிக்கா கிட்டேருந்தும் வெனிசுலா கிட்டேருந்தும் இனிமே கூடுதலாக ஆயில் வாங்குறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்டேருந்து $500 பில்லியன் ஒர்த்தான பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்யும். அமெரிக்காவுக்கான இறக்குமதி வரியை இந்தியா 0 குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே போட்டு, நாங்கள் இதன் மூலமாக இதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டதுனால இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 25% 18% குறைக்கிறோம். அது மட்டும் இல்லை, ரஷ்யன் ஆயிலை வாங்குறதுக்காக பெனால்ட்டியாக போட்ட அந்த 50% வரியையும் நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இதுக்கு பிரதமர் மோடி அதிபர் ட்ரம்ப்புக்கு இதற்காக 140 கோடி மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் உள்ள 2 பெரிய டெமோக்ரட்டிஸ் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்போது ஏகப்பட்ட வாய்ப்புகள் உருவாகும், ஏகப்பட்ட பேர் பலனடைவாங்க அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருக்கார். பிரதமர் மோடி தன்னுடைய ட்வீட்டில் எங்கேயுமே நாங்கள் அமெரிக்கா விதித்த அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. குறிப்பாக ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நாங்கள் நிறுத்துவோம், அமெரிக்கா கிட்டேருந்தும் வெனிசுலா கிட்டேருந்தும் இனிமேல் கூடுதல் ஆயிலை வாங்குவோம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் பிரதமர் மோடி தன்னோட ட்வீட்டில் பதிவு பண்ணல. அங்கே தான் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் இருக்குது. சரி, இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு யூக அடிப்படையில் பார்ப்போம். ஒன்று, இந்தியாவிற்கு ஒரு 50% கூடுதல் வரியை விதித்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க நினைச்சாரு ட்ரம்ப். ஆனால் அமெரிக்கா ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அதை இந்தியா ஏற்றுக்கலை. அதற்கு பதிலாக இந்தியா தனக்கான புதிய வாய்ப்புகளை, புதிய சந்தைகளை உருவாக்க முயற்சி பண்ணுச்சு. குறிப்பாக பிரிட்டன் பிரதமர் உடனடியாக இந்தியா வந்திருந்தப்போ அவங்க கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்தியா முடிவுக்கு வந்தது. அதே போல் மதர் ஆஃப் ஆல் டீல்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய கூட்டமைப்பு கூடவும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதம் கனடா கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இந்தியா இறங்க போகுது. இப்படி உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகளெல்லாம் இந்தியா கூட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இறங்கும் பொழுது இந்தியா தனக்கான ஒரு பெரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிச்சு. இதனால் அமெரிக்கா விதித்த அந்த கூடுதல் வரி விதிப்பின் பாதிப்பை இந்தியா தாங்கி கொள்ள முடிஞ்சுது. ஏற்கனவே இந்தியா உலகத்தோட மிகப்பெரிய ஒரு நுகர்வோரை கொண்ட சந்தை என்பதனால அமெரிக்காவினுடைய டாக்ஸ் எதுவுமே பண்ணாத போது இப்படி சந்தை வாய்ப்புகளை புதுசாக உருவாக்குனது அமெரிக்காவுக்கு தான் அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஒன்று. இந்தியாவினுடைய 2வது ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எல்லோ பீஸுக்கான வரியை தடாலடியாக 30% உயர்த்துனுச்சு இந்தியா. இதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய
நார்த் டக்கோட்டா, மோண்டானா இந்த 2 மாநிலத்தை சேர்ந்த செனேட்டர்களும் அவசரமாக ட்ரம்ப்புக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன, எல்லோ பீஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்படக்கூடியது. இதை நம்பி ஏகப்பட்ட விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் இதில் பெருமளவு இந்தியாவுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியா இப்போ தடாலடியாக 30% வரி விதிச்சனால அதுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உடனடியாக நீங்கள் இந்தியா கூட பேசி இதை குறைங்க அப்படின்றாங்க. இது இந்தியா ட்ரம்ப்புக்கு கொடுத்த 2வது அழுத்தம். 3வது அழுத்தம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் டயஸ்பரா மூலமாக அங்குள்ள சில செனேட்டர்களே ட்ரம்ப்புக்கு தொடர்ச்சியாக கடிதம் எழுதுகிறாங்க. என்ன, பல ஆண்டுகளாக அமெரிக்கா இந்தியா கூட உருவாக்கி இருக்கக்கூடிய நட்பை உடைச்சிடக்கூடாது. இந்தியா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது நிச்சயம் அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம், இந்தியாவுக்கு இல்லை. ஏன்னா ஆசியாவில் சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்க ஒரே ஆயுதம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்க செனேட்டர்களே தொடர்ச்சியாக ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கினாங்க. இது இந்தியா எடுத்த 3வது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டெப்ஸ். 4வது, ட்ரம்ப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் போதெல்லாம், ஃபோனில் தொலைபேசியில் அழைத்த போதெல்லாம் ட்ரம்ப்பு கூட பேசுகிறதுக்கு பிடிவாதமாக மறுத்துட்டாரு பிரதமர் மோடி. இது ட்ரம்ப்புக்கு போன இன்னொரு அழுத்தம். இப்படி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு நினச்ச ட்ரம்ப்பு மாறி மாறி நாலாபுறமும் தனக்கான ஒரு அழுத்தத்தை இந்தியா மூலமாக உருவாக்கிக்கிட்டார். கடைசியில் என்ன நடந்தது, 1% கூட இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்தவே இல்லை. இது ட்ரம்ப்புக்கு கூடுதல் அதிர்ச்சி. அப்போது வேற வழியே இல்லை, இப்போதைக்கு இந்தியா கூட இறங்கி தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டார். மறுபுறம் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையேயான அந்த ட்ரேட் டீலை இறுதி செய்கிறதுல தொடர்ச்சியாக இழுபறி நடந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருந்தது. இந்தியாவுக்குள்ள அமெரிக்காவினுடைய விவசாய உற்பத்தி பொருட்களை அனுமதித்து நாங்கள் இந்திய விவசாயிகளை பாதிக்கவே விடமாட்டோம், அது ஒரு ரெட் லைன், நாங்கள் அங்கே கை வைக்கவே மாட்டோன்னு இந்தியா உறுதியாக சொல்லிடுச்சு. இது ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட இன்னொரு தோல்வி அப்படின்னே சொல்லலாம். இப்படி அடுத்தடுத்து தான் நினச்ச எதையுமே சாதிக்க முடியாதனால இறுதியாக எனக்கு தோணுனது, மோடி கிட்ட நீங்கள் ஒரு ட்வீட் மட்டும் போட்டுருங்க, நான் 18% குறைச்சிடுறேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு ட்ரம்ப்பு. கடைசியில் நம்ம பிரதமர் மோடியும் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாரு. ட்ரேட் டீல் முடிவுக்கு வந்துருச்சு, 18% குறைச்சிட்டாரு ட்ரம்ப்.